அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆடி பிறப்பு மிக சிறப்பாக இந்த மேடையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. பல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சிறப்பான ஒரு நாடகத்தை பார்த்தோம். இங்கே இளைஞர்களாக என் முன்னே 5 பேர் இருக்கிறார்கள், தங்களுக்கென்று ஒரு வழிவகுத்து. அதனால் தான் அவர்களுக்கு என் வழி தனி வழி என்ற தலைப்பு கூட. இவர்கள் யார்? இவர்கள் பிசியில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து தமிழை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சமுதாயத்திலே உருவாகிய இளைஞர்கள். பரீட்சை முடிந்துவிட்டது. ஆனால் அந்த பரீட்சையில் நாங்கள் எதை செய்தோம் என்ற கேள்வி அவர்களுக்குள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்கள் அந்த பிசிஇ பரீட்சையில் எடுத்துக்கொண்ட விடயத்தை எவ்வளவு தூரத்திற்கு எத்தனை மணித்துளிகள் அதற்காக விரயமாக்கி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய சிறுவர்களை நீங்கள் தமிழில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆர்வப்படுகிறீர்கள். பிசிஇக்கு இவர்கள் தமிழை செய்ய வேண்டும் என்ற ஆதங்கம் உங்களுக்குள் இருக்கின்றது. அதற்கு பின் இருக்கின்ற முயற்சி உங்களுக்கு தெரியுமா? பாலர் வகுப்பிலே ஓடி விளையாடு பாப்பாவாக அவர்கள் இருக்கின்ற போது நீங்கள் தமிழ் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அந்த 3 மணித்தியாலங்களில் உங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்கல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அங்கு சென்று எதை கற்கிறார்கள், எப்படி கற்கிறார்கள், அதை எவ்வாறு பயன்படுத்த போகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இவர்களிடம் பேசி பார்ப்போம். சிலரிடம் நீங்கள் ஏற்கனவே பேசியிருப்பீர்கள். ஆனால் இவர்களிடம் பேசி இவர்கள் எந்த ஒரு தலைப்பை தங்கள் ஆய்வுக்காக எடுத்தார்கள், அந்த தலைப்பில் என்ன விதமான ஆய்வினை மேற்கொண்டார்கள், அதன் மூலம் அவர்கள் எதை கற்றுக்கொண்டார்கள், உங்களிடம் இருந்தும் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இவர்கள் சொல்ல போகிறார்கள். நாங்கள் கேட்கப் போகிறோம். இது உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது, இங்கே இருக்கின்ற இனி வரும் தமிழ் ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுக்கும் ஒரு செய்தியாகவும் அமையவிருக்கின்றது. இது ஆடிப்பிறப்பின் ஒரு முதல் தொடக்கம். இந்த நிகழ்ச்சி இனிவரும் ஆடிப்பிறப்புகளிலும் தொடங்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு அந்த தொடக்க புள்ளியை நாங்கள் வைக்கிறோம். தவிலோடு ஆரம்பிப்போம். வணக்கம் இளைஞர்களே. முதலிலே உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் 30 வினாடிகள் கொடுக்கப்படும். அந்த 30 வினாடிகளில் நீங்கள் யார் என்பதை எனக்கும் இந்த சபைக்கும் அறியத்தாருங்கள். இப்போது தொடங்கட்டும் உங்கள் அறிமுகம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கவின். நான் தமிழ் செய்து இப்போ 4 வருடங்கள் ஆகுது. இன்னும் என் ஆசை தமிழை அடுத்த ஜெனரேஷனுக்கும் நான் கொண்டு போகணும் என்ற ஒரு ஆசை. நான் தமிழில் ஒரு தலைப்பு கலந்துரையாட எடுத்துள்ளேன். அது மனச்சோர்வை மந்துவாக்குவோம். அது தமிழில் வாழ இலக்கியங்கள், தமிழர் குடும்பங்களில் வச்சு எப்படி எங்கள் மனச்சோர்வை மந்தலாக்கலாம் என்று ஒரு தலைப்பு. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மதுஷன். நான் தமிழை ஒரு பாடமாக 2023ஆம் ஆண்டு நடத்தினான், அதாவது 2 வருடங்களுக்கு முன்பு. இப்பொழுது நான் பல்கலைக்கழகத்தின் முதல் வருடத்தில் இருக்கின்றேன். நான் தமிழுக்கு என்ன தலைப்பு எடுத்தேன் என்றால், சமூக வலைத்தளங்களை பற்றியும் அதனால் ஏற்படும் தாக்கங்களை பற்றியும் அதவ்வாறு அந்த சிறந்த முறையை சரியாக பாவிப்பதை பற்றியும் தான் நான் தமிழால் தலைப்பு எடுத்து கலந்துரையாடினேன். எனது ஆசை என்னவென்றால், எனக்கு தமிழை படிப்பித்த ஆசிரியர்களை பின்தொடர்ந்து நானும் வேறு மாணவர்களுக்கு தமிழை படிப்பதாகும். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஆரணன். நான் கவினோட 4 வருஷத்துக்கு முதல் தமிழ் எடுத்தேன். எனக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு தமிழ்
தொடரணும் என்று நினைச்சு வெவ்வேறு தமிழ் குழுக்கள் சிடிஎம் மேத்ஸ் என்று வெவ்வேறு குழுக்களை சேர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை உருவாக்குவேன். அதுதான் எனக்கு விருப்பம். எல்லாருக்குமான சிறந்த விழாவாக இருக்கிறதுக்கு விருப்பம். என்னுடைய தலைப்பு புலம்பெயர்வும் முதியோருக்கும் காரணமாக சாதனை. உங்களுடைய அந்த 30 வினாடிகளில் தவில் வாசிப்பு தொடங்கிவிடும். ஆகவே உங்களுடைய பதில் 30 வினாடிகளில் அமைய வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். ஒரு விண்ணப்பம், இவர்களை உங்களுக்கு தெரிகிறதா, இவர்கள் பேசுகிறது உங்களுக்கு விளங்குகிறதா, அது முக்கியமான விடயம். ஒரு கரகோஷம் மூலம் நீங்கள் அதை வெளிப்படுத்தலாம். நன்றி. அது மட்டுமல்லாது அவர்கள் சொல்வது உங்களுக்கு விளங்குகின்றது என்றால் அதையும் அவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் கரங்கள் அதை பதிலாக சொன்னார். நன்றி. ஹர்ஷினி, உங்களிடம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஹாஷினி ஜெகன். நான் சென்ற வருடம் தமிழை உயர்தர பரீட்சையில் எடுத்தேன். எனது தலைப்பு தமிழ் மொழியில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களும் அதன் எதிர்காலமும். இந்த வருடம் நான் 11ஆம் ஆண்டு படிக்கிறேன். எனக்கும் எனது தமிழ் அறிவை வளர்த்து கொள்வதும் எனக்கு இருக்கும் அறிவை அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் செல்வதும் தான் எனக்கு மிகவும் முக்கியமான விடயமாக நான் சிந்திக்கிறேன். வணக்கம், என் பெயர் ஷரணி காந்திகரன். நான் தமிழை 2022ஆம் ஆண்டில் எடுத்தனால் என்னுடைய தலைப்பு நான் என்ன எடுத்தேன்னா சங்க இலக்கியங்கள், சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்களோட வாழ்க்கை முறையும் ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்து வாழும் பெண்களின் வாழ்க்கை முறைக்கும் இடையில் உள்ள என்ன வித்தியாசங்கள், என்ன ஒற்றுமைகள் என்று ஒரு ஒப்பிட்டு பார்வையில் பார்த்தினால் எனக்கு ஸ்டெம் என்று அமையவும் பிடிக்கும். அதுவும் குறிப்பாக இந்த உமன் இன் ஸ்டெம் என்ற வளர்ந்து வரும் ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி எனக்கு ஆராய்ச்சி செய்யறதுக்கு நிச்சயமாக பெண்கள் தங்களுடைய நேரத்துக்குள் தங்களுடைய அந்த அபிப்பிராயங்களை வைக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. உண்மைதானே? அவர்களே சொல்லிவிட்டார்கள். அதாவது ஆரோக்கியமான போட்டி நன்மைதான். அந்த வகையில் தான் நான் அந்த கேள்வியை எழுப்பினேன். இது இந்த நிகழ்வை அந்த ஸ்டீவன் கோவேயினுடைய நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். ஒரு பக்கம் இசை, ஒரு பக்கம் இயல் இருக்கும். அந்த வகையில் எங்களுடைய பண்பாட்டு தமிழோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கு நிறைவு செய்தோமோ அந்த இடத்திலிருந்தே அடுத்த கேள்வி வரப்போகின்றது. இப்போது நான் ஒரு கேள்வியை கேட்பேன். அதற்கு அவர்கள் செய்த ஆய்வில் இருந்துதான் அந்த கேள்வி முன்வைக்கப்படவிருக்கின்றது. அப்போது அந்த ஆய்வினை செய்தவர் பதிலை சொல்ல ஆரம்பிப்பார். அவர் சொல்கின்ற பதிலுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்தோ அல்லது வேறொரு கருத்தோ முன்வைக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் இந்த வேளையிலே முன்வைப்பார்கள். ஆகவே முதலாவது கேள்வி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஷரண் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஷரணி, அதாவது சங்ககால பெண்களுக்கும் தற்கால ஆஸ்திரேலிய பெண்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பீட்டு ரீதியான ஆய்வுதான் தன்னுடைய அந்த பிசியிலே பரீட்சையிலே எடுத்துக்கொண்ட விடயம் என்று. இவரிடம் நான் முன்வைக்கின்ற கேள்வி என்னவென்றால், ஒரு 11 வயது பெண்ணாக நீங்கள் இன்று ஆஸ்திரேலிய பெண்ணாக தமிழ் பெண்ணாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு என் தமிழ் சமூகத்திடமிருந்தும் உங்கள் பெற்றோரிடமிருந்தும் நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால் எது? இந்த சவால்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது கலாச்சார ரீதியாகவும் எங்களுடைய கல்வி ரீதியாகவும். அதாவது கலாச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது எங்களுடைய பழக்க வழக்கம், நாங்கள் அநேக ஆடை எல்லாத்துக்கும் எங்களுடைய நண்பர்களோடு அப்படி பழகுகின்றோம் என்றதுதான் இந்த கலாச்சாரம் என்றதுக்குள்ள வருது. அப்போ குறிப்பாக நாங்கள் ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்து வாழும் ஒரு 11 பெண்ணாக இருக்கும் பொழுது அந்த வயதில் தான் எங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி எல்லாம் வரும். எங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கோ, என்ன ஆசை இருக்குது, எதிர்காலத்தில் எல்லாம் நாங்கள் என்ன ஆகணும், எதை தொடர்ந்து கற்கணும் என்ற நிறைய கேள்வி எல்லாம் எழும் ஒரு தருணத்தில் தான் ஒரு பெரிய சவால் எங்களுக்கு வருது. அதாவது எங்களுடைய பெற்றோர் தமிழ் சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை அவர்களின் ஊடாக எங்களுக்கு சொல்வார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய நண்பர்கள் இந்த ஆஸ்திரேலியா சமுதாயத்தில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்புகளையும் எங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பார்கள். அப்போ
அப்போ இந்த ரெண்டும் கலந்து வரைக்க தான் எங்களுக்கு ஒரு சவால் வருது. எதை நாங்கள் பின்பற்றணும், எது கூட. நான் கொஞ்சம் சொல்ல போகின்றேன். நிச்சயமாக ஆண்களாகிய நமக்கு பெண்களின் சவால்களை பற்றி முழுமையாக தெரியாது. ஆனால் இருந்தாலும் எனக்கு வீட்டில் ஒரு தங்கை இருக்கின்றார். அவர்களுடைய சவால்கள் என்னவென்றால், கூட என்னுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனது பெற்றோர்கள் என் மீது கூட நம்பிக்கையாக இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக என் தங்கை மீது ஒரு பிரச்சனை என்று நான் கூறவில்லை. ஆனால் அந்த நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாக நான் கூட ஒரு வெளியாக சென்றால் என்னால் ஒரு 12 மணிக்கு முதல் வீட்டை வரலாம். ஆனால் எனக்கு தங்கை எடுத்துக்கொண்டோமானால் 9 மணிக்கு நிச்சயமாக வீட்டை நிற்கணும். நான் கூட இரவு நேரத்தில் பிடிவி புகையிறது மூலம் நான் வீட்டை திரும்பலாம். ஆனால் நிச்சயமாக எனக்கு தங்கை எங்கேயாவது ஒரு பாட்டிக்கு போனால் பெற்றோர் போய் ஏற்றிக்கொண்டு ரக்கிக்கொண்டு வருவார்கள். அதாவது இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களில் தான் எங்கள் பெண்களின் சவால்களை நாங்கள் காணலாம். உங்களுக்கே பார்த்திருப்பீர்கள், நீங்கள் சில சமயங்கள் உங்கள் அறியாமலே உங்கள் மகன்களையும் மகள்களையும் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணி கொண்டிருப்பீங்க என்று நான் நினைக்கின்றேன். வேறு யாரிடமாக ஏதாவது கேள்வி? நிச்சயமாக அவர் சொன்ன ஒரு விடயம் உண்மை. ஆகவே உங்களுடைய அந்த சவால்களை உங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லி அதற்கு தீர்வு காணக்கூடியதாக இருக்கின்றதா? ஒரு நிமிடம், அதுக்கான பதிலை கேட்டுவிட்டு நாங்கள் தமிழுக்குள் இறங்குவோம். அந்த சவால்களை நீங்கள் வெல்லக்கூடியதாக இருக்கின்றதா? எனக்கு அது எப்பப்ப வெல்லணும் என்று நாங்களே யோசிச்சு ஒரு கணக்கு போட்டு தான் நாங்கள் போய் எங்களோட பெற்றோரை கேட்கணும் என்று தான் சொல்லுவேன். சிறப்பான ஒரு பதில். தொடங்கட்டும். சரி, அடுத்தது மதுஷனிடம் கேள்வி. நீங்கள் சமூக வலைத்தளங்கள் இன்றைய தலைமுறை மத்தியிலே பல தாக்கத்தினை ஏற்படுத்தி வருகிறது என்று கூறியிருந்தீர்கள் உங்களுடைய ஆய்விலே. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இன்றைய தமிழ் இளைஞனாக, ஆஸ்திரேலிய தமிழ் இளைஞனாக நீ இந்த சமூக வலைத்தளங்களிடமிருந்து பல சவால்களை எதிர்கொள்கிறேன். அதற்கு எங்களுடைய சமூகம் அல்லது உங்களுடைய பெற்றோர் அந்த சமூக வலைத்தளங்களினால் ஏற்படுகின்ற சவால்களை எதிர்கொள்வதை புரிந்து கொள்கிறார்களா? நிச்சயமாக நான் நிறைய சவால்கள் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு புரிந்து கொள்வார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவங்களுடைய பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டோமானால் ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குதானே. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. அவர்கள் எங்களுடைய வயசாக இருக்க போது அப்படி சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்கள் என்று ஒன்றும் இருக்கவில்லை தானே. அதாவது எங்களுக்கு போன்ற அந்த மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டிப்ரெஷன், அடிக்ஷன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு வடிவாக புரிந்து கொள்வதில்லை. சில பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோமானால் அந்த உள்ள சமூக வலைத்தளங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லாமல் பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர் மனதில் ஏன் இவன் அடிக்கடி சமூக வலைத்தளங்களை பாவித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற நினைப்பு இருக்கலாம். உங்களுக்கு கூட அவ்வாறு வந்திருக்கலாம். அதோடு நாம் சொல்லணும், பெற்றோர்களும் நீண்ட காலம் காய்ச்சொன்னு தான் இருக்கணும். ஆனால் இப்போ நாங்கள் பிள்ளைகள அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் வகையில் அந்த பெற்றோர்கள் பழகினோம். அப்போ அந்த கூட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ புரியறதுக்கு கூட வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. இப்போ நாங்கள் எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லாம் புரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறோம். உங்களிடம் அந்த கேள்வியை இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சமூக வலைத்தளங்களுக்குள் ஈடுபடுத்த வேண்டும் உண்டு, நீங்கள் உங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறதா? நிச்சயமாக. இப்பொழுது நாங்கள் அன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டோம். ஆனால் எங்களுக்கு பக்கத்தில் எல்லாரும் இருப்பார்கள். அதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் நேரடியாக எங்களுடைய நண்பர்களோட அடுத்த வீட்டில் தான் நண்பர் இருக்கின்றார்கள். இந்திய காலத்தை எடுத்துக்கொண்டோம். ஆனால் இந்த நண்பரை நான் பார்ப்பதற்கு நான் 2 மணித்தியாலும் கோயிலத்தில் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்வதை விட நான் இருந்து ஆன்லைன்லேயே கழிச்சு விடலாம். சமூக வலைத்தளங்களின் சவால்களை பற்றி அறிந்து விட்டோம். அடுத்தது, இந்த சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு மன அழுத்தங்களையும் ஏற்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாது எங்களுடைய சுற்றுப்புற சூழல், நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை, இவை அனைத்தும் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நிச்சயமாக எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் எங்களுடைய சமூகமும் உதவியாக இருக்கிறது என்பது உங்களுடைய ஆய்வாக இருந்தது. என்னுடைய கேள்வி, நீங்கள் ஒரு ஆஸ்திரேலிய தமிழ் இளைஞனாக எதிர்கொள்ளும் மன அழுத்தத்திற்கு, அது சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். ஏனென்றால்
மேக்ரோ ஸ்ட்ரெஸ், மைக்ரோ ஸ்ட்ரெஸ் என்றெல்லாம் வகைப்படுத்துகிறார்கள். அதற்கு நாங்களும் பெற்றோர்களாகிய நாங்களும் இந்த தமிழ் சமூகமும் துணையாக இருக்கிறதா? உங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு சமூகம் உதவியாக இருக்கிறதா? ரெண்டு வழியாக பார்க்கலாம். இப்போ குடும்பம்னு பார்க்கல, தமிழர் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், எல்லாருக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று ஒரு பிலீஃப் ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் ஆஸ்திரேலியா குடும்பங்களை பற்றி நான் கதைச்சா கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்க வேண்டும் இருக்கும். ஆனால் எங்களோட தமிழ் குடும்பம் அப்படி இல்லை. அப்போ அந்த வகையில் துணையாக இருக்கின்றது, அந்த மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் இருக்கின்றது என்று சொல்லுவேன். ஆனால் என்னென்றால் தமிழ் குடும்பத்தில் அந்த ப்ரெஷர், பிற ஒப்பீடு என்று நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அப்போ இதனால் மன அழுத்தம் கூடுவதென்று நான் கூறுகின்றேன். சமூகம் என்று நிச்சயமாக. ஏனென்றால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், எமது தமிழ் சமுதாயத்தில் கல்வி மீது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார்கள். அதனாலேயே பிள்ளைகளுக்கு சில நேரம் மன அழுத்தம் ஏற்படலாம். கல்விதான் இப்பொழுது எனது தமிழ் நண்பர்கள் மத்தியில் கல்விதான் மிகவும் மன அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், பெற்றோர்கள் எனது பிள்ளை நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையில் இருந்தால்தான் எதிர்காலத்தில் நல்லாக இருப்பார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் அதுவே பிள்ளைகளுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து அது அவர்களது அந்த சந்தோஷத்தை, கல்வியினால் பெறும் சந்தோஷத்தை அவர்கள் குழுக்கிட போகின்றேன். கவின் முதல் சொன்னது போல் இவ்வாறான ஒப்பிடு பிரஷர் ஹாஷினி சொல்லியிருக்கின்றார் உங்களுக்கு அவர்கள் ஒரு தூண்டுதலாக தான் பார்க்கின்றார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், பெற்றோர்களுக்கு அவர்களோட அந்த அன்பை எவ்வாறு சொல்கின்ற அந்த வழி தெரியவில்லை. அவர்கள் அந்த பிள்ளை நல்லா செய்யணும் தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் அவங்களுக்கு புரிகின்றது. ஆனால் எவ்வாறு சொல்வது என்றதை பற்றி தான் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த மன அழுத்தத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு கொடுப்பதை என்பதை இங்கே சபையினர் விளங்கி இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். எந்த விடயங்களில் அவர்களுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது, அதை எப்படி குறைக்க வேண்டும், குறைப்பதற்கு கையாளுகின்ற அந்த முறை என்பது என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். அடுத்து நாங்கள் ஆரனிடம் அந்த கேள்வியை முன்வைக்க வேண்டும். அதாவது தமிழ் மூத்த குடிகள் ஆஸ்திரேலிய நோக்கிய வரவு எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? ஏனென்று சொன்னால், உங்களுடைய ஆய்வு மூத்த குடிகள் இங்கே அதாவது மூத்த குடிகள், மூத்த பிரஜைகள் இங்கே ஆஸ்திரேலிய அந்த வாழ்வியலில் தங்களையும் அதில் ஒருவராக இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த வேளையிலே உண்மையில் அந்த மூத்த குடிகளுக்கு ஒரு நன்மை கிடைக்கின்றதா, அல்லது அவர்கள் இந்த மூத்த குடிகள் அந்த வாழ்நாட்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் என்ன விதமான விடயங்களை செய்ய வேண்டும்? உண்மையாக 2 இடங்களும் இருக்கிறது அவர்களுக்கு நல்லது. அங்கே இருந்தால் தங்களுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க. எந்த அமைப்பை எடுத்தால் அவர் இங்கே வரும்போது அவருடைய தங்கச்சி தம்பிமார் எல்லாரும் அங்கே இருந்தினோம். அப்பச்சி இந்த சொந்தக்காரர் எல்லாரும் அங்கே இருந்தினோம். ஆனால் அம்மம்மா இங்கே வரும்போது அவனோட அக்கா எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிருந்தோம், US, ஆஸ்திரேலியாண்டு. அப்படியாவது தங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கும் போது அந்த வெளிநாட்டுக்கு போனால் கூடுதலான ஆட்கள் இப்போது படித்து முடித்து வெளிநாட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போ முதியோர்களுக்கு அந்த வெளிநாட்டு குடும்பத்தோடு நிச்சயமாக அவர்கள் இங்கே வர வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் அவர்கள் இங்கே இந்த சமூகத்திலே சந்தோஷமாக இருப்பதற்கு அவர்கள் என்ன விதமான மாற்றங்களை அல்ல என்ன விதமான விடயங்களில் தங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்? உண்மையாக அவ்வளோ விடயங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. குடும்பத்தோடு இருக்கும் போது அது ஒரு சரியான மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உண்மையாக குடும்பத்தோடு இல்லாமல் இருந்தால் அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கான நிறைய சப்போர்ட் இருக்குது என்னுடைய அம்மாவுக்கு. அதோடு நாங்கள் இப்போ வரைக்கும் கழிச்சு கொண்டிருக்கிற அந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள்
வேறு வேறு நாட்டு புலம்பெயர்ந்து இருந்தால் கூட அந்த சமூக ஊடகங்களின் ஊடாகவே நாங்கள் மற்றவர்களோட கதைச்சு உண்மையாக சொல்ல போனால் இப்போ நிறைய பெற்றோரே அதில் ஒரு ரிலையண்ட்டாக தான் இருக்கணும். தங்களோட பிள்ளைகளோடைய அவன் ஸ்கூலுக்கு போனால் அந்த ஃபேஸ் டைமில் தான் எடுக்கிறா அப்படின்ட்டு தான் அது அந்த டிகிரியில் சொல்ல போனால் அவன் தூரத்தில் இருக்கேக்க தான் அந்த க்ளோஸ்னஸ் ஃபீல் பண்ணணுமென்றது காண்டி தான் அவையில் எடுக்கணுமென்றது என்றே நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களை மூதாதைகள் அதிகம் பயன்படுத்துவதால் அல்லது மூத்த பிரஜைகள் பயன்படுத்துவதால் பல சவால்களும் ஏற்படுகின்றது. அதற்கு என்ன தீர்வாக இருக்கும்? எனக்கு அவைகளோட இருக்கிற பிள்ளைய தான் பொறுமையாக இருந்து அவைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹர்ஷினியிடம் அந்த அடுத்த கேள்வி, நீர் தமிழ் மொழியின் மாற்றங்கள் பற்றியும் சமூக வலைத்தளங்களில் தமிழ் மொழியினால் எவ்வாறான அந்த மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது பற்றியும் அது ஆய்வினை செய்திருந்தேன். உமது பெற்றோர்கள் அந்த மாற்றங்களை தங்கள் வாழ்விலே கடைபிடிக்கிறார்களா? சமூக வலைத்தளங்கள் தமிழ் கற்பதற்கு ஒரு பாலமாக அல்லது உதவியாக இருக்கிறதா? அதாவது தமிழ் மொழி எவ்வாறு மாறி இருக்கிறோம் அந்த மாற்றங்களை எல்லாம் உங்கள் பெற்றோரிடம் நீர் காணக்கூடியதாக இருக்கிறதா? அத்தோடு இந்த சமூக வலைத்தளங்கள் தமிழ் மொழி கற்பதற்கு துணையாக இருக்கிறதா? எனது பெற்றோர்கள் வந்து நான் இந்த தலைப்பை எடுக்கும் பொழுது நான் கவனித்த ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் தொலைபேசியை பயன்படுத்தும் பொழுது இந்த குறுஞ்செய்திகளை அனுப்பும் பொழுது நாங்கள் அதிகமாக ஆங்கிலத்தில் தான் அனுப்புகிறோம். ஆனால் நான் குறிப்பிட்டு கூறிய ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் தமிழில் குறுஞ்செய்திகளை அனுப்பும் பொழுது அது வந்து நமது தமிழ் எழுத்துக்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த விடையிலே குறுஞ்செய்தி என்று அந்த பிள்ளை சொல்கிறது எது என்று தெரியுமா? குறுஞ்செய்தி என்றால் என்னவென்று, டெக்ஸ்ட் மெசேஜ். அதைத்தான் மிக அழகாக குறுஞ்செய்தி என்று சொல்கிறார். டெக்ஸ்ட் மெசேஜ் செய்கின்ற போது நீங்கள் எப்போது கடைசியாக தமிழில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீர்கள் என்பதுதான் ஹர்ஷினியினுடைய கேள்வி, ஆதங்கம். நீங்கள் அடுத்த தலைமுறை தமிழ் கற்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவது நல்ல விடயம். ஆனால் நீங்கள் எவ்வளவு தூரத்திற்கு தமிழை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய அந்த கையடக்க தொலைபேசியில் கடைசியாக எப்போது ஒரு தமிழ் வார்த்தையை நீங்கள் செய்தியாக அனுப்பினீர்கள் என்பதுதான் ஹர்ஷினியின் கேள்வி. அதுதானே ஹர்ஷினி? நிச்சயமாக இந்த ஒரு மாற்றத்தை எனது வீட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வந்தது. அதனால் எனது பெற்றோர்களுடன் தொலைபேசி மூலம் குறுஞ்செய்திகள் அனுப்பும் பொழுது நான் தமிழிலேயே அனுப்பினேன். அதை பார்த்து அவர்களும் எனக்கு தமிழிலேயே அனுப்பினார்கள். அதனாலேயே நாங்கள் நமது வீட்டிலேயே தமிழை அதிகமாக வளர்க்கக்கூடியதாக இருந்தது. அடுத்தது என்ன சவால்? அதாவது தமிழ் மொழியை நீங்கள் கற்பதற்கு இந்த சமூக வலைத்தளங்கள் துணை புரிந்ததா? ஆம் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் சமூக வலைத்தளங்கள் வந்து நமது சமுதாயத்தை மட்டுமில்லை, இந்த உலகத்தையே ஒன்றிணைக்கும் ஒரு விடயமாக இருக்கிறது. அதனாலேயே தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் நாங்கள் கொடுக்கும் பொழுது நாங்கள் தமிழை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது சமூக வலைத்தளங்கள். நிச்சயமாக துணை புரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நேரம் நின்று விடாது, ஆகவே தமிழ் வாசிப்பும் நின்று விடாது. அது நாங்கள் அதற்குள் எங்களுடைய அந்த பதிலை சுருக்கிக் கொள்ள வேண்டும். இப்போது நான் ஒரு பொதுவான கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் நீங்கள் செய்த ஒவ்வொரு தலைப்பின் கீழும் உங்கள் ஆய்வு பற்றிய சில விடயங்கள் எங்களுடைய இந்த சபையினர் இப்போது அறிந்திருப்பார்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த ஒரு விடயத்தை நோக்கிய உங்களுடைய முயற்சியின் அந்த ஆழம் பற்றியும் அறிந்திருப்பார்கள். இப்போது அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு பொதுவான கேள்வி. நீங்கள் அனைவருமே அதற்கு பதில் சொல்லலாம், ஒரே நேரத்தில் அல்ல, தனித்தனியாக. என்ன கேள்வி என்றால், உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் தமிழில் பேச வேண்டும், தமிழை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்படுகிறீர்களோ இல்லையோ? ஆசைப்படுகிறார்கள். ஆனால் சத்தம் குறைவாகத்தான் இருக்கிறது. கொஞ்சம் பேர் ஆசைப்படுகிறார்கள், கொஞ்சம் பேர்
கூலில் ஆசைப்படுகிறார்கள், அதனால் சத்தம் குறைவாக இருக்கிறது. இருக்கட்டும், அந்த ஆசை நியாயமானதா? இரண்டாவது கேள்வி, அந்த ஆசையை அவர்கள் உங்களுக்குள் திணிக்கும் அந்த முறை சரியானதா? அந்த ஆசை வந்து நியாயமானது என்று தான் நான் கூறுவேன். ஏனென்றால் அவர்கள் இங்கே பிறக்கவில்லை என்றாலும் நம்மை போல் அவர்கள் பிறந்த சமுதாயத்தில் தமிழை தான் அதிகம் கதைத்து வந்தார்கள். எனவே அதே போல நாங்களும் கதைக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்கும். அவர்களது கலாச்சாரத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை நாங்கள் நிச்சயமாக ஹர்ஷினி, இப்போது இந்த ஷரணியிடம் அதை கேள்வியை கேட்கிறேன். அந்த தமிழை கற்பதனால் பயன் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? உங்களது நண்பிகளுக்கு அல்லது வருகின்ற தலைமுறைக்கு அல்லது உங்களை தாண்டிய தலைமுறைக்கு இதனால் நன்மை இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது என்று நினைக்கின்றீர்களா? ஆமாம், நிச்சயமாக. ஏனென்றால் எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் எல்லாருக்கும் தெரியும், பின்னி பிணைந்த ஒன்று. எங்கள் மொழியை நாங்கள் எவ்வாறு கதைக்கணும், எவ்வாறு மற்றவர்களோடு உரையாடணும் என்று தெரிந்தால் மட்டும்தான் எங்களுடைய கலாச்சாரத்தையும் அடுத்த சந்ததியினருக்கு எல்லாம் எடுத்து செல்லலாம். அப்போ அந்த விதத்தில் எங்களுடைய ஆடை, எங்களுடைய உணவை அடுத்த சந்ததியினருக்கு எடுத்து செல்வதால் உங்களுக்கு என்ன நன்மை? எங்களுடைய தமிழ் மொழி அடுத்த சந்ததியினருக்கு இன்னும் எதிர்காலத்தில் வளர்ந்து இருக்குது என்ற ஒரு பெருமை எங்களுக்கு வருகிறது. பெருமை மட்டும் போதுமா உங்களுக்கு வாழ்க்கையில்? நிச்சயமாக. அதைத்தான், அந்த பெருமையை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? பெருமையை தாண்டி நாங்கள் இந்த தமிழ் சமுதாயத்தை வளர்த்து இன்னும் நெருக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க. இது உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு திணித்த கருத்தா அல்லது உங்கள் மனங்களில் இருந்து வெளிவருகின்ற கருத்தா? நான் என்ன நம்புகிறேன் என்றால் எமது பெற்றோர்கள் முதலில் இதை விரும்பி இருக்கலாம், அதனாலேயே எங்களை தமிழ் பாடசாலைக்கு செல்ல வைத்தார்கள். ஆனால் காலம் போக போக நாங்களே இந்த ஆர்வம் வந்து எங்களுக்குள்ளே நீங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு குடும்பத்தில் இறங்குகின்ற போது, உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கின்ற போது அவர்களையும் தமிழ் பாடசாலைக்கு அனுப்புவீர்களா? தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்புவீர்களா? ஆமாம், நிச்சயமாக. ஏனென்றால் எனக்கு மிகவும் லக்கியான ஒரு வேலை தான் எனக்கு தமிழ் வந்தது. எனக்கு மேடை பேச்சு, அதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங்னா மிகவும் விருப்பம். எனக்கு பேசுறதுனாலே விருப்பம், ஆனால் அது வேறு பிரச்சனை. அப்போ இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கின் மூலமாக எனக்கு தமிழ் இன்ட்ரடியூஸ் ஆனதுனால எனக்கு மிகவும் ஆசையான ஒரு விதத்தில் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்போ எல்லா பெற்றோரும் அப்படி ஒரு அவர்களோட பிள்ளைகளுக்கு விருப்பமான ஒரு முறையில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது மிகவும் இன்னும் அவைகளுக்கு ஆர்வத்தை தூண்டும். நிச்சயமாக நான் இந்த நல்ல ஒரு பதில் ஆண்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறீர்கள், உங்கள் துணையை நிச்சயமாக விரைவில் பிடித்து விடுவீர்கள். நீங்கள் பிடிக்கின்ற துணை வேறு மொழியை பயன்படுத்துபவராக இருந்தால் நீங்கள் அவருக்கு இல்லை, என் பிள்ளைக்கு தமிழ் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு அந்த விடயத்தை புகுத்துவீர்களா, மாட்டீர்களா? நான் ஒன்று சொல்லணும், எனக்கு தமிழ் வந்து நான் முதல்ல தமிழ் பாடசாலைக்கு போகணுமா இல்லை அந்த ஒரு அந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்தது. எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கையில் என்று சொல்லுவேன். ஆனால் பிறகு தமிழை நான் இப்படி ஒரு கம்யூனிட்டி இவெண்ட்ஸில் பார்க்கும்போது, பிறகு நாடகம் அப்படின்னு பார்க்கல எனக்கு தமிழ் ஒரு ஆசை வந்தது. அப்படி தான் இந்த பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு ஆசை வந்து படிக்கணும் என்று தான் நான் கூறுகிறேன். அந்த ஆசையை ஒரு பெற்றோராக ஆகின்ற போது நீங்கள் ஏற்படுத்துவீர்களா? நான் கண்டிப்பாக ஏற்படுத்துவேன். ஆனால் என்னுடைய பெற்றோர் கூறின மாதிரி போய் படிங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் சின்ன வயசில் என் பெற்றோர் சொன்னதால தான் போனேன். நான் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன விருப்பமோ அப்படியான ஒரு விஷயம். அப்படி தமிழில் படிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? தமிழும் படித்து அவருக்கு விருப்பமான சாமான்களும் படிக்கலாம். எனக்கு தமிழ் மூலமாக தமிழ் கலாச்சாரத்தை தான் படித்தேன். அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததால தான் தமிழ் பாடசாலைக்கு. தமிழ் என்ன விதமான நன்மையை உங்களுக்கு ஈட்டி தருகிறது? உண்மையை சொல்ல போனோமானால் தமிழ் வந்து அந்த அடுத்த சந்ததிகள் கொண்டு போகிறது அதை விட உண்மை நன்மைகள் என்ன இப்படி பார்த்தோம்னா தமிழை நான் அது கற்றதால தான் இப்போ இங்கே வந்து இந்த கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்றது. இவ்வாறு நல்ல நண்பர்களை பெறக்கூடிய முடிகிறது. ஒரு தமிழ் சமுதாயத்தில் ஈடுபட முடிவதுதான் ஒரு மிகப்பெரிய. நிச்சயமாக அந்த தமிழ் வாசிப்போடு இந்த நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. இவர்களுடைய அந்த தனி வழி தொடர வேண்டும், பல புது வழிகள் பிறக்க வேண்டும் என்று இவர்களையும் வாழ்த்தி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.